நிகழ்ச்சி தூக்கிறோம். ஸோ இந்த தினம் வந்து பத்திரிகை நண்பர்களை நாங்கள் சந்திக்கணும்னு முடிவு பண்ணது வந்து நடந்துட்டு இருக்கிறதா நாங்கள் கருதிட்டு இருக்கிற ஒரு அநீதி தடுக்கப்பட வேண்டும். செஞ்சிலை சங்கம் என்பது இந்தியாவில் 100 ஆண்டுகளுக்கு மேலாகும். 1863 உலகளவில் தொடங்கப்பட்டு இந்தியாவில் 1920 செயல்பட்டு இருக்கிற 105 ஆண்டுகள் உள்ள ஒரு சமூக சேவை, ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு உங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இந்த அமைப்புடைய நெல்லை மாவட்டத்துக்கு, அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து கலெக்டர் தான் தலைவர், மாவட்ட ஆட்சியர் தான் தலைவர், மாநிலத்துக்கு மேதகு ஆளுநர் தான் தலைவர். இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் ரெட் கிராஸ். ஸோ அத்தகைய ஒரு கௌரவமிக்க ஒரு அமைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டிருந்த சூழ்நிலையில் 2020ஆம் ஆண்டு கொரோனா உள்ளிட்ட காரணங்களுக்காக பொதுக்குழு நடத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. அதற்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு நடக்க வேண்டிய பொதுக்குழு வந்து 2020 நடந்திருக்கணும். அறிவிப்பு வெளியிடப்பட்டு இப்போ அறிவிப்பு நிறுத்தப்பட்டு கொரோனாவுடைய அந்த நாம்ஸ் இருந்தனால நடத்தாமையே போயிட்டு இருந்துச்சு. நீண்ட காலம் கழித்து 2024ஆவது வருடத்தில் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டதாக இருந்து முறைப்படி நிறைய பேருக்கு இன்விடேஷன் அனுப்பாத காரணத்தினால் நிறைய உறுப்பினர் கலந்து கொள்ளாத சூழ்நிலையில், கோரம் இல்லாத சூழ்நிலையில் நிறுத்தப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பத்திரிகை நண்பர் விஷயத்தை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, கிட்டத்தட்ட 2020க்கு அப்புறம் 5 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய 21ஆம் தேதி, நாளை மறுநாள் சனிக்கிழமை ஜூன் 21ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து தபால் வந்தது. இதில் என்ன விஷயம்னா, லிஸ்ட் படி 467 நபர்கள் இருக்கிறதாக கருதப்படுகிற இந்திய செஞ்சிலை சங்க திருநெல்வேலி கிளையில் சிலருக்கு வந்திருக்கு, பலருக்கு வரல. மூத்த உறுப்பினர்கள் பலருக்கும் அந்த அந்த லெட்டர் வராத ஒரு சூழ்நிலையில், லெட்டர் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறாங்க. அது மட்டுமின்றி இப்போ இதில் நாங்கள் வந்து பெரிய முறைகேடு இருக்குமோ என்று சந்தேகிக்கிறோம். இந்த லிஸ்டானது 467, கடைசி நம்பர் 467 பேர் இருக்கக்கூடிய லிஸ்ட். கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிற இந்த பட்டியல், கோட்டாட்சியருடைய ஒரு லெட்டரோட வெளியிடப்பட்டிருக்கிற இந்த பட்டியலில் கடைசி இருக்கு பார்த்தீங்கன்னா 391. சரி, அப்போ 76 உறுப்பினர்கள் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. 76 உறுப்பினர்கள் முறைப்படி சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்கிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நிர்வாக குழு கூட்டத்தில் அவர்களோட பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிர்வாக குழு சைன் பண்ணி அவங்களுக்கு உண்டான சந்தா தொகையில் ஒரு பகுதி தொகையை சென்னை கிளைக்கு அனுப்பி முறைப்படி பதிவு பண்ணும். இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, கோட்டாட்சியர் இருக்கிற பட்டியலில் நிறைய பேரோட பேர் கருப்பு மை பூசி அளிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு வலுத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மூத்த உறுப்பினர்கள் பலருடைய பெயரும் கருப்பு மை பூசி அளிக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பலருக்கு அனுப்பப்படவில்லை. அப்படியானால் இந்த பட்டியல், இந்த கருப்பு மை பூசியது யார்? செராக்ஸ் எடுக்கும்போது கருப்பா வரும், இப்படி வருமா என்பதை பத்திரிகையாளர்களுடைய உங்களுடைய பதிலுக்கே விட்டு விடுகிறேன். இப்படி ஒவ்வொரு இது வருமா? ஸோ அதனால இதில் முறைகேடு இருப்பதாக நாங்கள் கருதி, ஏன்னா இந்த லிஸ்ட் ஏன் முதலே வரல, நீங்கள் முன்னாலே சொல்லலை, 2 நாளைக்கு முன்னாலே ஏன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த லிஸ்ட் வந்து முறைப்படி வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். வெளியிடப்பட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு இது கரெக்டான லிஸ்ட் தானா பார்த்து, உங்கள் பேர் யாருக்கு இல்லைன்னா நீங்கள் அந்த பேரை சேர்த்துக்கிறதுக்கு கோட்டாட்சியர் வரலான்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும். ஒரு சாதாரண தேர்தலுக்கு எப்படி பண்ணுறாங்களோ அந்த முறைகள் படி இது நடந்திருக்க வேண்டும், நடக்கலை. இந்த லிஸ்ட்டை கேட்டு நாங்கள் 2 3 தடவை போகும்போது முறையான பதில் இல்லை. ஆனால் கடந்த வாரம் இந்த லிஸ்ட்டு அந்த தொங்க விடப்பட்டது. அந்த லிஸ்ட்டை எடுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது உள்ளபடியே மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானோம். ஏன்னா மிக முக்கியமான நபர்கள், இப்போ உங்களுக்கு பின்னால் டாக்டர் மிஸ்டர் ராஜ்குமார் ஞானமுத்து, ராஜ்குமார் அருளானந்தம், அவருடைய மூத்த உறுப்பினர், 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற உறுப்பினர் ஏதோ இருக்கிறார், அவர் கூட இருக்காரு. அவருக்கு அழைப்புதல் அனுப்பப்படவில்லை. இன்னொன்று சொல்ல போனால் அவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், லைன்ஸில் ஃபர்ஸ்ட் லேடி கவர்னர் சொல்லப்படுகிற சுதந்திரலட்சுமி 20 ஆண்டுகளுக்கு மேன்பாக செஞ்சிலை சங்கத்தின் உறுப்பினர். அவரோட பேரே இல்லை. இப்போ ராஜ்குமார் சார் 30 வருஷமா இருக்காரு, 25 வருஷமா இருக்காரு, அவர் பேர் இல்லை. சுதந்திரலட்சுமி பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், லைன்ஸின் முன்னாள், லைன்ஸ் இன்டர்நேஷனலுடைய முன்னாள் ஆளுநர், அவர் பேரே இல்லை. 2 பேரும் மிகவும் மன வருத்தப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் 13ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நம்முடைய கோட்டாட்சியருக்கும் மாநில ஆளுநருக்கும் மெயில் அனுப்பியிருக்கோம். இது சம்பந்தமான அனைத்து விஷயங்கள் தெரிவி மெயில் அனுப்பியிருக்கோம். 14 ஜூன் மாதம் நல்ல ரெஜிஸ்டர் போஸ்டில் இவர்கள் அனைவருக்கும் மட்டுமின்றி மீண்டும் மேதக ஆளுநருக்கும் சென்னை கிளையின் சேர்மன் மற்றும் சென்னை கிளையின் ஜெனரல் செக்ரட்டரி பொதுச்செயலாளர் அனைவருக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிய சூழ்நிலையில்
16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை மூத்த உறுப்பினர் அனைவரோடு மாவட்ட ஆட்சியரை பார்த்து பணிந்து அவரை வேண்டியிருக்கிறோம். அவர் உள்ளபடியே அதிர்ச்சி அடைந்து இது இப்படியெல்லாம் இருக்குன்னா யார் இந்த லிஸ்ட்னு சொல்லி நீங்க உடனே போய் ஆர்டிஓ போய் பாருன்னு சொல்ல நாங்கள் போகும்பொழுது கோட்டாட்சி இல்லாத சூழ்நிலையில் அவருடைய நேர்முதையாளர் பார்த்து அரை மணி நேரம் அனைத்தையும் விஷயத்தை விளக்கிய பொழுது அவர் ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார். ஸோ இவ்வளவு நாள் ஆன பிற்பாடும் இதுல எந்த முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையில் பத்திரிகையாளர்கள் உங்களை சந்தித்து இதை முறையிட இன்னைக்கு வந்திருக்கும். இதுதான் விஷயம். ஸோ இந்த விஷயம் பொறுத்தவரையில் கோட்டாட்சி அலுவலகம் பொறுத்தவரையில் 225 பேருக்கு கடிதங்கள் போய் சேர்ந்ததாகவும் 65 பேருக்கோ 70 பேருக்கோ திருப்பி வந்து விட்டதாகவும் தெரிவித்தார்கள். அவங்க சொல்ற கணக்குடைய பார்த்தாலும் 225 ஒரு 60-65 எடுத்துக்கிட்டாலும் 290 பேருக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கு என்றால் அவர்களோட லிஸ்ட்ல 390 பேர்ல 100 பேர் மிஸ் ஆகுது. 2020 உள்ள லிஸ்ட்ல 467 பேர் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து அப்ப கூட ஒரு 70 பேர் மிஸ் ஆகுது. அப்ப 170 பேருக்கு போகாத சூழ்நிலையில் உறுப்பினர்களுக்கு பொதுக்குழுவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமின்றி இந்த உறுப்பினர்கள் முறைப்படி அழைக்கப்பட்டால்தான் அவங்க இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இதுல வந்து செஞ்சிலை சங்கம் மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ளாகி 15-16 ஆண்டுகளில் அன்றைய செஞ்சிலை சங்கத்தின் தலைவராகவும் மாவட்ட ஆட்சியருமான மதிப்பிற்குரிய கருணாகரன் சார் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த சங்கத்தை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி முறைப்படி பொதுக்குழுவை கூட்டி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார். அப்படி நிர்வாகிகளான 2017 2020 வரைக்கும் நேர்மையாக நிர்வாகம் முடிக்கப்பட்டு மீண்டும் பொதுக்குழு நடத்தப்படாத சூழ்நிலையில் இப்பொழுது சங்கம் முடங்கி இருப்பது நீங்கள் அறிந்தது. 2020 வரைக்கும் எவ்வளவு நல்ல காரியங்கள் சங்கத்தின் மூலம் நடந்தது என்று தாங்கள் அறிவீர்கள். இப்பொழுது சங்கத்தின் நிலைமை மாவட்ட நிர்வாகத்திற்கே தெரியும். இதுல மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னால் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், மெம்பர்ஸ்ல 2 டைப் உண்டு. ரெகுலர் லைஃப் மெம்பர்ஸ், அவங்க 1000 ரூபாய் கொடுத்து உறுப்பினர் ஆவாங்க. பேட்ரன் மெம்பர் புரவலர் என்ற ஒரு இது அந்த புரவலர் வந்து 25,000 ரூபாய் பே பண்ணுவாங்க. எவ்வளவு ரூபாய் பே பண்ணாலுமே எல்லாரையும் மெம்பர் ஆக்க மாட்டாங்க. மாவட்ட நிர்வாகக்குழுல அதை வச்சு அதுல பாஸ் பண்ணி அது ஓகே ஆனாதான் அங்கீகரிக்கப்பட்டு கலெக்டரின் ஒப்புதலுக்கு பிறகு மாநில கிளைக்கு அனுப்பப்படும். அந்த வகையில் 2019 மார்ச் மாதம் பேட்ரன் மெம்பராக புரவலராக 25,000 ரூபாய் முறைப்படி சங்கத்தில் கொடுத்து சேர்ந்த மிக சிறந்த நரம்பியல் நிபுணரான டாக்டர் ராஜா விக்னேஷ் என்பவருக்கு பேட்ரன் மெம்பர் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அது பேட்ரன் மெம்பருக்கு மட்டும் தேசிய தலைவர், அதாவது செஞ்சிலை சங்கத்தின் தேசிய தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர், அன்றைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தன் கைப்பட கையெழுத்திட்டு அவருக்கு கொடுத்த அந்த சான்றிதழ் இருக்கும் பொழுது கூட 2019 ஆண்டு அவருக்கு அவருடைய பெயர் பட்டியலிலேயே இல்லை. அவர் அங்கீகரிக்கப்படாத உறுப்பினர் என்று சொல்கிறார். இது ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தன் கையெழுத்திட்டு டாக்டர் ராஜா விக்னேஷ் என்கிற பேட்ரன் மெம்பருக்கு கொடுத்த சர்டிபிகேட். இப்படி பெருமைமிகு ஒரு விஷயத்தை ஒரு உறுப்பினருக்கு இந்த அநீதி நடக்குமானால் மற்றவர்களுக்கு எப்படி? சார் இந்த கேள்விகள் எங்களுக்கு மனதில் உள்ள. இது போக 2020க்கு முன்னால் வர ஒருங்கிணைந்த தென்காசி மாவட்டம் நம்மோட இருந்துச்சு. தென்காசி மாவட்டம் தனியான ஒரு மாவட்டம் உருவாக்குனால தென்காசிக்கு தனியா இந்திய செஞ்சிலை சங்கம் தென்காசிகளை உருவாக்கப்பட்டு தென்காசி மாவட்ட ஆட்சியர் அதுக்கு தலைவராக பொறுப்பேற்ற பிற்பாடும் இப்போ உள்ள லிஸ்ட்ல இருந்து நிறைய பேருக்கு தென்காசியில் உள்ளவங்களுக்கு இன்னை வரைக்கும் இந்த அழைப்புதல் பொதுக்குழு அழைப்புதல் போயிருக்கிறது ஏற்க முடியாத விஷயம். மூன்றாவதாக உயிர் நீத்த பலரும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது. இந்த லிஸ்ட் வந்து ஒரு இறுதி செய்யப்படாத முறையான ஒரு இறுதி ஆயுள் உறுப்பினர் பட்டியல் அல்ல என்பது நிரூபணமாகிறது. மிக முக்கியமாக 2019 சங்கத்தால் முறைப்படி இணைக்கப்பட்டு 30 பேர், அதாவது நார்மல் அதாவது ஆயுள் உறுப்பினர்களுக்கு 1000 ரூபாய் ஆயுள் சந்தா. இந்த 1000 ரூபாயில 70% மாவட்ட கிளைக்கும் 30% மாநில கிளைக்கும் கொடுக்கணுங்கிறது விதி. அதன்படி 30 உறுப்பினர்கள் 2019 மார்ச் மாதம் இணைக்கப்பட்டு அவர்களுடைய பட்டியல் திருநெல்வேலி செயலாளரிலிருந்து சென்னையில் உள்ள மாநில செயலாளருக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்ட ஒரு மாதிரி ஒரு உதாரணம். இதுல 31 பேரும் இதுல கரெக்டா 31 பேர், 30 பேர் ரெகுலர் மெம்பர்ஸ், ஒருத்தர் பேட்ரன் மெம்பர் சர்டிபிகேட். இந்த 30 பேரும் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய பங்களிப்பு 300 ரூபாய் இன்டு 30 9000 ரூபாய் மாநில கிளைக்கு இதோ அவங்களுக்கு செக் மூலமாக கொடுத்து இது அங்கீகரிக்கப்பட்ட லிஸ்ட்.
இந்த 30 பேருக்கும் இந்த இடத்தில் அழைப்புதல் இல்லை, பட்டியலில் அவர்கள் பேர் இல்லை. அப்போ என்னதான் சொல்றது? முறைப்படி அனுப்பப்பட்ட இந்த 30+1 31 பேரும் மார்ச் மாதம் 2019 மெம்பர்ஸ். அதை இந்திய குடியரசுத் தலைவர் அங்கீகரித்து அவர் கைப்பட சர்டிஃபை பண்ணின பேட்ரன் சர்டிஃபிகேட் இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அங்கீகரித்ததை ஏன் இங்க உள்ள நம்ம மாவட்ட நிர்வாகத்தில் இதை செய்தவர்கள் யார்? நான் மாவட்ட நிர்வாகத்தை குறை சொல்லவில்லை. இந்த தவறு எப்படி நடந்தது என்பது எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு. இவங்க எல்லாருமே மிக முக்கியமாக சங்கத்தோடு இணைந்து 7-8 வருஷமாக செயல்பட்டு மெம்பர்ஸ். இவங்களுக்கு ஐடி கார்டு முதற்கொண்டு இந்த எல்லாமே முறைப்படி அனுப்பப்பட்ட பிறகும் அவர்களுக்கு அளிப்பதில்லை, பேப்பர்ல அவங்களுடைய ஆய்வு லிஸ்ட்ல பேர் இல்லை. ஸோ இதற்கு நியாயம் கேட்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, பொதுக்குழு நடத்த வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய தாழ்மையான வேண்டுகோள். மாவட்ட நிர்வாகம் அந்த பொதுக்குழுவை அழைத்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பட்டியல் சரியான பட்டியல் அல்ல, முறையானது அல்ல. இதில் முறைகேடுகள் எப்படியோ நடந்திருக்கிறது. அதனால தான் அந்த கருப்பு மை பூசி அளிச்சிருக்காங்க, உறுதியாக நம்புகிறோம். மற்றும் குடியரசுத் தலைவர் அங்கீகரித்த அந்த நபருக்கு கூட அழைப்புதல் போகவில்லை. 30 பேரும் 2019 மெம்பர் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கு அழைப்புதல் போகவில்லை. தென்காசி மாவட்டத்தில் உள்ளவங்க பிரித்தெடுக்கப்படவில்லை, இறந்து போனவர்கள் பெயர்கள் நீக்கப்படவில்லை. இப்படி ஒரு குளறுபடியான ஒரு லிஸ்ட்டை வச்சு நாளை மறுநாள் பொதுக்குழு நடத்துவது அது சரியாக இருக்காது என்பதை தாழ்மையுடன் எங்கள் அனைவருடைய மெம்பர் சார்பாக சமர்ப்பித்துக் கொள்கிறோம். ஆகிய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து இந்த பட்டியலை சரி செய்து முறைப்படி பட்டியலை வெளியிட்டு பின்னொரு தேதியில் பொதுக்குழு நடத்துவதுதான் சரியாக இருக்கும். அதுதான் இந்த இறையாண்மைக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.